إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. قال الله عز وجل: هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. கணித்திற்குரிய எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று மறுமை வாழ்க்கையின் வெற்றிக்காக இந்த மார்க்கத்தை தான் பின்பற்றி நடக்க வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த மார்க்கத்தை வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் அமல்படுத்த முயற்சி செய்கின்றோமோ, இதைவிட இன்னும் சிறப்பாக ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு துறையிலும் மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு சந்ததியை, அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. குறிப்பாக அன்பானவர்களே, நாம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், இந்த காலத்தில் இஸ்லாத்தை கடைபிடிப்பது என்பது மிக மிக கடினமான கஷ்டமான ஒரு வேலையாக மாறிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்வார்களே, ஒரு காலகட்டம் வரும், அந்த காலத்தில் இஸ்லாத்தை அமல்படுத்துவது என்பது கையில் நெருப்பை பிடிப்பதற்கு சமம். அவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை. அத்தனை ஃபித்னாக்கள், அத்தனை குழப்பங்கள், ஷைத்தான் பலவிதத்தில் மானக்கேடான விஷயங்களை நோக்கி, பல பாவங்களை நோக்கி நம்மை இழுக்க முயற்சி செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து வருகிறோம். அடுத்து வரக்கூடிய காலங்கள் இன்னும் எவ்வளவு மோசமாக இருக்கும் சொல்ல முடியாது. அப்படி இருக்க நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவர்களை குறித்தும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவலைப்பட வேண்டும். நாம் இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் என்று இருந்து விடக்கூடாது. மாறாக அடுத்த தலைமுறைகள் குறித்தும் கவலைப்படுவதுதான் நபிமார்களுடைய சுன்னத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது என்ன துஆ கேட்கிறார்? ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு தூதரை அனுப்புவாயாக. அந்த தூதர் அந்த மக்களுக்கு உன்னுடைய வசனங்களை ஓதி காட்ட வேண்டும். அவர்களுக்கு வேதத்தின் ஞானத்தின் கல்வி அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அதை கொண்டு அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று துவா செய்தார்கள். அந்த துவாவின் வெளிப்பாடு 2500 வருடங்கள் அல்லது 3000 வருடங்கள் கழித்து நபிகள் நாயகம் அவர்கள் வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை தன்னுடைய பிள்ளைகளுக்காக அல்ல, எப்பவோ வரக்கூடிய சந்ததிகளுக்காக. அடுத்த தலைமுறைகள் குறித்தும் கவலைப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய தலைமுறையின் ஈமானே கேள்விக்குறியாகிவிடும். சில நாட்கள் முன்பு கேள்விப்பட்ட ஒரு தகவல், உறுதியான தகவல். மார்க்கம் தெரிந்த ஒருவர், அவர் நினைச்சுகிறார், ஆரம்பத்திலே பெண்கள் மாதிரி தன்னுடைய முகத்தை மேக்கப் செய்து சில பதிவுகளை போடுகிறார். அதை பார்க்கும் பொழுதே அவருடைய நண்பர்களுக்கு ஒரு விதமான நெருடல் ஏற்பட்டது. இது என்ன வித்தியாசமாக புகைப்படங்களை போடுகிறாரே என்று. அடுத்த சில நாட்கள் கழித்து பார்த்தால், சில மாதங்களிலே இந்த காலத்தில் புதிய ஒரு ஃபித்னா பரவி வருகிறது. ஆண்கள் ஆண்கள், பெண்கள் பெண்கள் என்று நவுதுபில்லா, ஓரின சேர்க்கை மாதிரியான விஷயங்கள். அதில் அவர் முழுமையாக சென்று விட்டார்.
இது என்ன தவறு என்று நினைச்சுக்கிறார், பதிவு போடுகிறார். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவர் மதரசாவிலே 4 வருடங்கள் படித்தவர். மதரசாவில் மார்க்க கல்வியை, ஆலிம் படிப்பை 4 வருடங்கள் அநேகமாக படித்து சென்றவர். வெளிநாட்டில் சென்று அங்கேயே சம்பாதித்து அங்கேயே இருக்கும் பொழுது அந்த மாஹோலுடைய தாக்கம் பாருங்கள், அந்த தப்பான பாதையில் சென்று விடுகிறார். மனோ இச்சை சம்பந்தப்பட்ட வழிகேடு. அப்படி இருக்க அன்பானவர்களே, நம்முடைய இளைய தலைமுறைக்கு, அடுத்து வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் மார்க்கத்தை சொல்லி தந்து அவர்களுக்கு தர்பியத்து செய்ய வேண்டும், தஸ்கியா செய்ய வேண்டும். தஸ்கியா என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளங்களை ஷிர்க், குஃப்ரு, நயவஞ்சகத்தனம், பொறாமை, வெறுப்பு, குரோதங்கள் என்கிற எல்லா விதமான பாவங்களை விட்டு அவர்களை சுத்தம் செய்வது, இது தஸ்கியா. இன்னொரு பக்கம் அவர்களுக்கு ஈமானை சொல்லித் தருவது, அஹ்லாகை சொல்லித் தருவது, அமல் செய்வதை சொல்லித் தருவது என்று தர்பியா செய்ய வேண்டும். இந்த இரண்டையும் நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்கேயோ இருக்கக்கூடிய ஃபித்னா என்று நாம் கேள்விப்பட்டு கொண்டிருப்போமே, பல வருடங்கள் முன்பு அந்த ஃபித்னா எல்லாம் நம்முடைய தெருவரை வந்து விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வீட்டுக்குள் நுழைந்து விடும். அடுத்து நம்மால் என்ன செய்ய முடியாது, கையை கடித்து கொண்டுதான் நாம் கை சேதப்படுவோமே ஒழிய போனவர்களை மீண்டும் மீட்டு கொண்டு வருவது என்பது மிக கஷ்டமான வேலை. அதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தன்னுடைய சஹாபாவுக்கு தர்பியத்து செய்தார்கள், தஸ்கியா செய்தார்கள் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள். இதே வழிமுறையை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக சில எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் சஹாபா பெருமக்களுக்கு தர்பியத்து செய்தார்கள், தஸ்கியா செய்தார்கள். கொள்கை என்று எடுத்துக்கொண்டால் ஆரம்ப நாளில் இருந்து நபித்துவம், ரிசாலத் என்கிற அந்த பொறுப்பு வழங்கப்பட்ட அந்த முதல் நாளில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவுக்கு கொள்கையை, ஏகத்துவத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த முதல் நாளில் இருந்து கடைசி நாள் வரை கூட ரசூல் அவர்கள் கொள்கையை சஹாபாவுக்கு போதித்தார். இறந்து போவதற்கு 2-3 நாட்கள் முன்பு ரசூல் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் என்ன? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித். அல்லாஹ் யூதர்களையும் நசாராக்களையும் சபிக்கட்டும், அவர்கள் தன்னுடைய அம்பியா பெருமக்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். ஆரம்ப நாளில் இருந்து ரசூல் அவர்கள் தௌஹீத, ஏகத்துவத்தை போதிக்கொண்டு சொல்லிக் கொடுத்து வருகிறார். இறுதி நாள் வரை கூட ரசூல் நிச்சயிக்கிறார். பாருங்கள், ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி தந்தார்கள். சரி, கொள்கைக்கு அடுத்தபடியாக தக்வா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மக்களுடைய சஹாபாவுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை உருவாக்குவது, அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்துவது என்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அவ்வப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் தான் இறையச்சம், தக்வா. சஹாபாக்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உருக்கமான ஒரு உபதேசத்தை செய்தார்கள். அந்த உபதேசத்தை கேட்டு சஹாபா பெருமக்கள் எல்லோரும் பயத்தால் நடுநடுங்கி விட்டார்கள். அத்தனை சஹாபாவும் கண்ணீர் வடித்தார்கள். மீண்டும் அந்த சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், விடை பெறுபவர், வஃபாத் ஆகக்கூடிய ஒருவர் தன்னுடைய கடைசி நொடிகளில் சொல்லக்கூடிய உபதேசம் போல் இந்த நசீஹத் தெரிகிறதே, நமக்கு உபதேசம், வசியத் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று மீண்டும் அந்த சஹாபாக்கள் நசீஹத் கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் நசீஹத் என்ன? ஊஸீகும் பித்தக்வல்லாஹி அஸ்ஸ வஜல். அல்லாஹ் அஸ்ஸ வஜல்லுடைய தக்வாவை நான் உங்களுக்கு வசியத் செய்கிறேன். எல்லா நிலையிலும், எங்கிருந்தாலும், எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். ஆக அடிக்கடி நபிகள் நாயகம் சஹாபாவுக்கு செய்யக்கூடிய உபதேசம் தான் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள், தக்வாவுடைய வாழ்க்கை நீங்கள் வாழுங்கள் என்பதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியாக கடந்து செல்லும் பொழுது ஒரு சஹாபி, அநேகமாக அபு மஸ்ஊத், அவர் தன்னுடைய அடிமையை கடுமையாக அடித்துக் கொண்டிருக்கிறார் சாட்டையால். அந்த வழியாக கடந்து சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காட்சியை பார்த்தார்கள். தேவைப்பட்டால் சில சமயம் அடிமை அடித்தால் தப்பு கிடையாது, ஆனால் வரம்பு மீறி அடித்தால் அது தவறு. ஆக அவர் கடுமையாக அந்த கசையை கொண்டு அடிக்கும் பொழுது இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரத்திலிருந்தே சொன்னார்கள், இந்த அடிமை மீது உனக்கு என்ன ஆற்றல், சக்தி, அதிகாரம் இருக்கிறதோ அதை விட பன்மடங்கு அதிகமாக உன் மீது அல்லாஹ்வுக்கு ஆற்றலும் அதிகாரமும் இருக்கிறது. ஆக இப்படி அநியாயமாக அடித்தால் அல்லாஹ் உன்னை கடுமையாக தண்டிக்கக்கூடிய சக்தி உள்ளவன், வல்லமை உள்ளவன் என்பதை நினைவூட்டியதும் கையில் இருந்த அந்த கசை கீழே விழுந்து விட்டது. உடனே வந்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த அடிமையை அல்லாஹ்வுக்காக விடுதலை செய்து விடுகிறேன். பாருங்கள், சஹாபாவுடைய உள்ளங்களில் ரசூல் அவர்கள் அவ்வப்போது நினைச்சுவார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தை ஊட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய பயம், தக்வா வந்துவிட்டால் எல்லா காரியங்கள் சீராகிவிடும்.
தக்வா இல்லை என்று சொன்னால் சொல், செயல், சிந்தனைகள் எல்லாமே சீர்கெட்டு போய்விடும். ஆக உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தி விட்டால் எல்லா விஷயங்கள் சீராகும். ஆக ரசூல் அவர்கள் அடிக்கடி அந்த தக்வாவை ஏற்படுத்துவார்கள். ஒரு யமன் நாட்டை சார்ந்த ஒரு சஹாபிய பெண்மணி, இஸ்லாத்தை தழுவிய பெண்மணி, அவர்கள் தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு ரசூலிடத்தில் வந்தார்கள். அந்த மகளுடைய கையில் பார்த்தால் குண்டு குண்டாக 2 வளையல்கள் இருந்தன, 2 கைகளிலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்ததும் அந்த சஹாபிய பெண்மணியிடம், அந்த யமன் நாட்டை சார்ந்த அந்த பெண்ணிடம் கேட்டார்கள், இந்த 2 வளையல்களுக்கான ஜகாத்தை நீங்கள் கொடுப்பதுண்டா? அதற்கு அந்த சஹாபிய பெண்மணி, இல்லையே யா ரசூலல்லாஹ். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இதற்கான ஜகாத்தை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு பதிலாக நெருப்பால் ஆன வளையல்களை உங்களுக்கு நாளை மறுமை நாளிலே அணிவிப்பானே, அது உங்களுக்கு பிடிக்குமா என்று கேட்க, உடனே பயந்து போன அந்த சஹாபிய பெண்மணி அந்த 2 வளையல்களை கலட்டி ரசூல் கையில் ஒப்படைத்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இதை சதகாவாக நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஆக சஹாபாவுடைய உள்ளங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தினார்கள். ஆகவே நாமும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி, அடுத்த தலைமுறையினர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை ஊட்ட வேண்டும். எது செய்தாலும் அதற்கு கேள்வி கணக்கு உண்டு, என்ன பேசினாலும் அல்லாஹ் அதை குறித்து விசாரிப்பார் என்கிற அந்த பயத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு ஊட்ட வேண்டும். அதே போல அன்பானவர்களே, அமல் செய்யக்கூடிய விஷயம் என்று எடுத்துக்கொண்டால், நற்செயல்கள் செய்வது, இபாதத் செய்வது என்று எடுத்துக்கொண்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு ஒன்று சபையிலே, ஜும்மாவுடைய உரையிலே பொதுவாக அமல் செய்யுங்கள் என்று சொல்வது, இது மட்டுமல்லாமல் பிரத்யேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து நினைச்சுவார்கள், சஹாபா பெருமக்களுக்கு அமல் செய்வதை அவர்களுக்கு ஊக்குவிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை பார்த்து சொல்கிறார்கள், ஃபாத்திமாவே, அமல் செய்து கொள், அமல் செய்தால்தான் உனக்கு நாளை மறுமை நாளில் வெற்றி. நாளை மறுமை நாளில் என்னால் உன்னை பாதுகாக்க முடியாது. இந்த உலகத்தில் என்ன வேணுமோ கேள், கொடுத்து விடுகிறேன். என்னுடைய பொருளாதாரத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், என்னால் இயன்றதை நான் கொடுத்து விடுகிறேன். ஆனால் நாளை மறுமை நாளில் நன்மை கேட்டால் என்ன செய்ய முடியாது, என்னால் உனக்கு தர முடியாது. நீ அமல் செய்தால்தான் உனக்கு வெற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அமல் செய்ய வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும். ஈமானுக்கு பிறகு, சரியான கொள்கையை அடைந்த பிறகு அடுத்து நாம் முயற்சி செய்வதெல்லாம் அந்த இபாதத்துக்காக தான், நன்மையான விஷயங்கள் செய்வதற்காக தான். ஆக அந்த விஷயத்திலே தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு செய்த உபதேசம். அதேபோல் ஒரு முறை சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்தார்கள், உமர் பின் கத்தாப் அவருடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்க, ரசூலுடைய மனைவி உமர் பின் கத்தாபுடைய மகள் ஹஃப்ஸா அவர்கள் இருக்க, அவர்கள் முன்னால் ஹஃப்ஸாவுடைய தம்பி உமர் பின் கத்தாபுடைய மகன் இப்னு உமர், அப்துல்லா அவருடைய பெயர், அப்துல்லா பின் உமர், இப்னு உமர் குறித்து சொன்னார்கள், இப்னு உமர் ஒரு நல்ல அடியார், மிக சிறந்த ஒரு நேர்மையான சாலிஹான ஒரு அடியார். ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், இரவு தொழுகையும் அவர், தஹஜ்ஜுத் தொழுகையும் அவர் தொழ ஆரம்பித்து விட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். பல வணக்க வழிபாடுகளை செய்கிறார்கள் இப்னு உமர். இரவு தொழுகை மாத்திரம் அந்த நாள் வரை செய்யவில்லை, கடைபிடித்து தொழக்கூடியவராக இல்லை, தஹஜ்ஜுத் தொழுகை தொழக்கூடியவராக இல்லை. மற்ற நஃபில் தொழுகைகள், கடமையான தொழுகைகள், நோன்பு நோற்பது, சதகா கொடுப்பது, எல்லா விஷயத்திலும் இருக்கிறார். தஹஜ்ஜுத் தொழுகை மாத்திரம் அவர் என்ன செய்யவில்லை, இன்னும் தொழ ஆரம்பிக்கவில்லை. அதையும் அவர் தொழ ஆரம்பித்து விட்டால் பரிபூர்ணமான ஒரு சாலிஹான ஒரு அடியாராக இருப்பார் என்பதை அந்த சபையில் சொன்னதும் அதை கேட்ட ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சீக்கிரமாக சென்று தன்னுடைய தம்பிக்கு அந்த விஷயத்தை சொன்னார்கள். உன்னை குறித்து நபிகள் நாயகம் இந்த வார்த்தை சொன்னார்கள். அடுத்தவர்கள் இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை தொழ ஆரம்பித்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், இப்னு உமருடைய அடிமை சாலிம் நாஃபி அவர்களும் அவருடைய மகன் சாலிம் பின் இப்னு உமர் அவர்களும் நினைச்சுகிறார்கள், சொல்கிறார்கள், அந்த நாளில் இருந்து இப்னு உமர் அவர்கள் இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டதே கிடையாது. அன்பானவர்கள், இப்படி அமல் விஷயத்திலே நம்முடைய பிள்ளைகள், இளைஞர்கள், அடுத்த தலைமுறைக்கு நாம் ஊக்குவிக்க வேண்டும், அந்த விஷயத்தை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுவார்கள், பொதுவாக சபையிலே, பயானிலே, குத்துபாவிலே பாவங்களை குறித்து எச்சரிக்கை செய்வார். பிரத்யேகமாக கூட நினைச்சுவார்கள், ஏதாவது ஒரு தவறை சஹாபா பெருமக்களிடத்தில் கண்டால் பிரத்யேகமாக அவர்களுக்கு அதை சுட்டி காண்பித்து, இதை நீங்கள் கைவிட வேண்டும், இது தவறு, அடுத்து இந்த பாவத்தை செய்யாதீர்கள் என்று அழகிய விதத்தில் புரியும்படியாக அவர்களுக்கு எடுத்து சொல்வார்கள். ஒரு சஹாபி புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர் ரசூலிடத்தில் நேரடியாக சொல்கிறார். அவருக்கு தெரியாது நாகரீகம் என்றால் என்ன தெரியாது, ரசூலிடத்தில் எப்படி பேச வேண்டும் தெரியாது, தப்பான அசத்திய கொள்கையில் இருந்து இப்போதுதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். நாகரீகம் தெரியாத, அந்த கல்வி தெரியாத, அந்த தர்பியத் இல்லாத அந்த சஹாபி ரசூலிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ்,
நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை செய்வதற்கு தயார். இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, எதை நீங்கள் தடை விதித்தாலும் அதை நான் செய்ய மாட்டேன். ஆனால் ஜினாவை தவிர அதை மாத்திரம் நீங்கள் தடை செய்யாதீர்கள், அதற்கு மாத்திரம் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்ல, அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்பதான் நிச்சய வேண்டும், உபதேசமும் செய்ய வேண்டும். ஒருவருக்கு குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்கள் சொன்னாலும் இந்த நேரத்தில் அவர் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இல்லை என்று சொன்னால் வேறு விதமாக எப்படி உபதேசம் செய்தால் புரிந்து கொள்வார் என்று பார்க்க வேண்டும். அப்படிதான் ஒரு முறை இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா என்கிற மார்க்க அறிஞர் அவர்களோடு மார்க்கம் படித்த ஒரு அறிஞர் தான் ஒரு மாணவர், அவர் நினைச்சுகிறார் மியூசிக் கேட்பது ஹராம் கிடையாது என்று ஒரு கருத்து சொல்கிறார். இவரும் பல ஆதாரங்களை சொல்கிறார்கள், கேட்கவில்லை. ஒரு கட்டத்தில் நினைச்சுகிறார்கள் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா ஆதாரங்கள் சொல்லி புரிய வைத்தால் இவர் ஏதாவது ஒரு பதில் சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்டவர் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், இங்க பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள், இளைஞர்கள் எத்தனை பேர் இந்த மியூசிக் கேட்பது, பாடல்கள் கேட்பது என்று அதில் மூழ்கி தொழுகை விடுகிறார்கள், குர்ஆன் படிப்பதில்லை. அப்படிப்பட்ட மக்களை அந்த காரியத்தை விட்டு தடுப்பதற்காக வேண்டி நாம் அதை ஹராம் என்று சொல்ல வேண்டுமா இல்லையா என்று சொல்லும் பொழுது நினைச்சார்கள், ஆம் சரி, அத்தனை இளைஞர்கள் தொழாமல் குர்ஆன் ஓதாமல் குர்ஆன் படிக்க வேண்டிய அந்த நேரங்கள் எல்லாம் பாட்டு கேட்கிறார்கள், மியூசிக் கேட்கிறார்கள், சரி, அவர்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஹராம் என்று சொன்னால் தான் சாத்தியம். இப்படி சில இடங்களிலே சொல்ல வேண்டிய முறைப்படி சொன்னால்தான் அந்த விஷயம் விளங்கும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு எப்படி புரிய வைத்தார்? அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், இங்கு பாருங்கள், நீங்கள் எந்த பெண்ணோடு சேர்ந்து நவுது பில்லாஹ் இந்த ஹராமான காரியத்தை செய்ய விரும்புகிறீர்களோ, ஆரம்பத்தில் ரசூல் அந்த சஹாபியை பார்த்து இப்படி கேள்வி கேட்டார்கள், உங்களுடைய தாயோடு யாராவது ஹராமான காரியத்தில் ஈடுபட்டால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், கோபமாக சொல்கிறார், நான் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரி, உங்களுடைய மகளோடு யாராவது ஹராமில் ஈடுபட்டால் ஒருபோதும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பொருந்திக் கொள்ள மாட்டேன். மனைவியோடு யாராவது இந்த ஹராமில் ஈடுபட்டால் என்று 4-5 உறவுகளை வைத்து ரசூல் அவர்கள் கேட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த சஹாபி இல்லை யா ரசூலல்லாஹ், இதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல, அடுத்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எந்த பெண்ணோடு ஹராமில் ஈடுபட விரும்புகிறீர்களோ அந்த பெண்ணும் ஒரு ஆணுடைய தாயாக இருப்பாள், ஒரு ஆணுடைய மனைவியாக இருக்கக்கூடும், ஒரு ஆணுடைய மகளாக இருப்பாள், ஒரு ஆணுக்கு சகோதரியாக இருப்பாள். எப்படி நீங்கள் அந்த காரியத்தை செய்யலாம் என்று சொல்ல, இனிமேல் நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் யார சொல்லலாம் என்று உடனே என்ன செய்தார்கள்? வாக்குறுதி தந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே என்ன செய்தார்? அந்த வாலிபருடைய நெஞ்சில் கை தட்டி சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த வாலிபருடைய மர்மஸ்தானத்தை பாதுகாப்பாயாக, இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, இவருடைய உள்ளத்தில் தன்னுடைய பயத்தை ஏற்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து அந்த சஹாபி அனுப்பி வைத்தார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, பாவங்களை விட்டு தடுப்பது என்கிற ஒரு கடமையும் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, மார்க்கம் தடுத்த விஷயங்கள் என்ன, அந்த ஹராம் ஹலால் உடைய வித்தியாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து ஹராமை நெருங்க கூடாது என்கிற அந்த தர்பியத்தை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். அதே போல் அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு பக்கம் என்ன செய்வார்கள்? சஹாபா பெருமக்களுக்கு நற்குணங்களையும் நல்ல அதவுகள் ஒழுக்கங்களையும் சொல்லித் தருவார்கள், அஹ்லாகையும் ஒழுக்கங்களையும் சொல்லித் தருவார்கள். ஆக இந்த விஷயத்திலும் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இன்று நம்முடைய பல இளைஞர்களுக்கு பெரியவர்களோடு, தந்தையோடு, தாயோடு எப்படி பேச வேண்டும் என்கிற அந்த அடிப்படை ஒழுக்கம் கூட தெரியாது. அதை சொல்லிதான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயமும் கிடையாது. அது காமன் சென்ஸ். ஒவ்வொரு மனிதனும் தந்தையோடு கண்ணியமாக தான் பேச வேண்டும். மார்க்கம் சொல்கிறது என்று எடுத்து சொன்னால்தான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. ஒவ்வொரு மனிதன் இயல்பாகவே, இயற்கையாகவே அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. ஆனால் அது கூட இல்லாத பல இளைஞர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்க அஹ்லாகை சொல்லித்தர வேண்டிய, ஒழுக்கங்களை சொல்லித்தர வேண்டிய கட்டாயம். ஒரு சஹாபி என்ன செய்கிறார்? ஒரு பேச்சுவார்த்தையில் பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, அநேகமாக அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கோபத்திலே கருப்பியின் மகனே என்று சொல்லிவிடுகிறார்கள். கருத்தவனே என்று அந்த நிறத்தை அடிப்படையாக வைத்து அவர்களை பழிக்கும் விதமாக கருப்பியின் மகனே என்று சொன்னதும், யப்ன சௌதா என்று சொன்னதும் மனம் உடைந்து போன பிலால் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பேச்சுவார்த்தையில், ஒரு சண்டையில் அபூதர் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அபூதர் கிஃபாரி அழைத்தார்கள். அவர்கள் வந்ததும் அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை, இன்ன கம்ருஉன் ஃபீக ஜாஹிலிய்யா. அபூதர் அவர்களே, உங்களிடத்தில் இன்னும் கூட இஸ்லாத்தில் நீங்கள் வந்து விட்டீர்கள், ஆனால் இன்னும் கூட உங்களிடத்தில் ஜாஹிலியத்துடைய சில சிந்தனைகள், ஜாஹிலியத்துடைய சில பழக்க வழக்கங்கள் அப்படியே இருக்கிறது. என்ன இது நிறத்தை அடிப்படையாக வைத்து பிறரை பழிப்பது?
ஆக இது ஜாஹிலியத் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்தி அடுத்து என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு தர்பியத் செய்தார்கள். அடுத்து அவர்கள் செய்யவில்லை. யாரையும் பார்த்து இப்படி நிறத்தை வைத்ததெல்லாம் நிறத்தை அடிப்படையாக வைத்து பழித்ததில்லை. மாறாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சென்று அவர்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு மன்னிப்பு கேட்டார்கள். அன்பார்களே, அஹ்லாகை சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இது மட்டும் அல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களை வழி நடத்தும் அளவிற்கு வழி நடத்தக்கூடிய தலைமைத்துவத்தை வழி நடத்தக்கூடிய அந்த தன்மைகளை சொல்லித்தர வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. அது இயல்பாக வராது. அந்த திறமை உள்ளவர்கள், அந்த கல்வி உள்ளவர்கள் தான் அடுத்த மக்களுக்கு அந்த பயிற்சி என்ன செய்ய வேண்டும்? தன்னோடு அவர்களை வைத்துக் கொண்டு அடிக்கடி அந்த விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லி காண்பித்து அரசியலில் போவது, அரசியலில் ஈடுபடுவது கூடுமா கூடாத ஒரு தனி விஷயம். ஆனால் அரசியல் என்ன, அரசியலில் என்ன நடக்கிறது, எப்படி சமூகத்தை வழி நடத்தி போக வேண்டும் என்கிற தலைமைத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். அந்த கல்வி, அந்த அறிவு உள்ளவர்கள் அந்த பொறுப்பை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன உதாரணம், தொழுகை விஷயமும் என்னது? ஒரு தலைமைத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். இது ஒரு சின்ன பொறுப்பு, இமாமத் செய்வது. அதைவிட பெரிய பொறுப்பு தான் சமூகத்துக்கு தலைவராக இருந்து வழி நடத்துவது. இமாமத்துடைய பொறுப்பு தொழுகையில் இமாமத், இது சின்ன பொறுப்பு, சின்ன இமாமத் என்று சொல்வார்கள். அல் இமாமத்து ஸுகுரா. ஒரு ஊர் அல்லது ஒரு நாட்டுக்கு இமாமாக இருந்து, ஹலீஃபாவாக, ஆட்சியாளராக இருந்து நடத்துவது என்பது அல் இமாமத்துல் குபுரா என்று சொல்வார்கள், பெரிய பொறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையுடைய இமாமத் குறித்து எப்படி வழிநடத்தினார்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். முஆஸ் பின் ஜபல் என்கிற சஹாபி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஷா தொழுகையை தொழுது விட்டு என்ன செய்வார்? அடுத்த ஒரு மஹல்லாவில் இன்னொரு பள்ளிவாசல் இருக்கும், அங்கு போய் இஷா தொழுகையை தொழ வைப்பார்கள். ரசூலுக்கு பின்னால் மஅமூமாக இருந்து இஷா தொழுகை நிறைவேற்றி விடுவார். அவருடைய இஷா தொழுகை முடிந்து விட்டது. அடுத்து இன்னொரு மஹல்லாவில் ஒரு பள்ளிவாசல் இருக்கும், அங்கு விரைந்து போய் என்ன செய்வார்கள்? அங்கு இவர் இமாமாக நின்று இஷா தொழுகை நடத்துவார். அது அவருக்கு நஃபில் தொழுகை, கூடுதல் தொழுகை. பின்னால் நின்று தொழக்கூடியவர்களுக்கு அது கடமையான இஷா தொழுகை. அவ்வாறு தொழ வைக்கும் பொழுது ஒரு நாள் பெரிய சூறாவை, சூரத்துல் பக்ரா உதாரணத்திற்கு இஷா தொழுகையில் சூரத்துல் பக்ராவை ஓத தொடங்கி விடுகிறார். இப்படி பெரிய சூறாவை ஓத தொடங்கியதும் பின்னால் ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்தவர் தொழுது விட்டு சீக்கிரமா போய் தூங்கலாம் என்று வந்திருப்பார். ஆனால் இங்கு வந்து பார்த்தால் பெரிய சூறாவை அவர் பாட்டுக்கு ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். முடிப்பது போல் தெரியவில்லை. பின்னால் நின்று நின்று பார்த்த அந்த சஹாபி என்ன செய்கிறார்? அந்த விவசாயி தொழுகை விட்டுவிட்டு, ஜமாத் தொழுகை விட்டுவிட்டு ஓரமாக நின்று தனியாக தொழுது இஷா தொழுகை வீட்டுக்கு சென்று விட்டார். அடுத்து அவர் அந்த விவசாயி ரசூலத்தில் வந்து முறையிட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் நியமித்த அந்த இமாம் பெரிய பெரிய சூறாவை ஓதுகிறார் யா ரசூலல்லாஹ், இஷா தொழுகையில் நிற்க முடியவில்லை என்று தன்னுடைய கஷ்டத்தை முறையிட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆஸ் பின் ஜபலை அழைத்து சொன்னார்கள், அஃபத்தானுன் அன்த யா முஆஸ், முஆஸே, மக்களை நீங்கள் குழப்பத்தில் போடக்கூடியவரா? எதற்காக இப்படி பெரிய பெரிய சூறா இஷா தொழுகையில் நீங்கள் தொழ வைக்கிறீர்? உங்களுக்கு பின்னால் முதியவர்கள் இருப்பார்கள், அவசரமாக வந்தவர்கள் இருப்பார்கள், வியாதி உள்ளவர்கள், ஏதாவது நோய்வாய்ப்பட்டவர்கள் இருப்பார்கள், ஆக பலவீனமானவர்கள் இருப்பார்கள். அத்தனை மக்களுக்கு பொருத்தமாக தான் நினைச்ச வேண்டும், தொழுகை நடத்த வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆஸ் பின் ஜபலுக்கு சொன்னார்கள், ஆக இஷா தொழுகையில் நீங்கள் வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்லைலி இதா யக்ஷா போன்ற சூறாக்களை ஓதி தொழ வைங்கள் போதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இமாமத் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார். இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் சார்ந்த விஷயத்தில் எப்படி மக்களை உருவாக்க வேண்டும், எப்படி வழிநடத்த வேண்டும், எப்படி அரசியல் செய்ய வேண்டும் போன்ற பெரிய பெரிய விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி தந்தார்கள். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் அடைந்த அந்த நாள் திங்கட்கிழமை, ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவல் மாதம் 12ஆம் தேதி முற்பகல் நேரத்தில் ரசூல் அவர்கள் வஃபாத் அடைந்தார்கள் என்பது பல அறிஞர்களுடைய கருத்து. அந்த நாள் ஃபஜர் தொழுகை, ரசூலுடைய வாழ்க்கையின் கடைசி தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுந்து போக முடியவில்லை. ரசூல் அவர்கள் அறையில் தான் இருக்கிறார்கள். அங்கு சஹாபா பெருமக்கள் அபூபக்கருடைய இமாமத்திலே ஃபஜர் தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரையை அகற்றி பார்த்தார்கள். சஹாபா பெருமக்களுக்கு ரசூல் அவர்கள் திரையை அகற்றி பார்க்கிறார் என்று தெரிந்தது. சஹாபா பெருமக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ரசூல் அவர்கள் வருவார்களோ தொழுகை நடத்த. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாவை பார்த்து புன்னகையிட்டு சிரித்து கையால் செய்கை செய்தார்கள், நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், நான் வரமாட்டேன் என்பதை செய்கை செய்தார்கள். அங்கு எதற்காக ரசூல் அவர்கள் சிரித்தார், எதுக்கு புன்னகையிட்டார்? அடுத்து ரசூல் அவர்கள் சில மணி நேரங்கள் வஃபாத்தாக போகிறார்.
அந்த காட்சியை பார்த்து எதற்காக ரசூல் அவர்கள் புன்னகைத்திருப்பார், சிரித்திருப்பார் என்று சொன்னால், அறிஞர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சஹாபாவுடைய ஜமாத்தை பார்க்கும்போது ஒரு திருப்தி. ஆம், நாம் இந்த உலகத்தை விட்டு போகிறோம், ஆனால் எந்த தௌஹீதுக்காக, எந்த கொள்கைக்காக நான் பாடுபட்டேனோ, எந்த நற்செயல்களை மக்களுக்கு போதிப்பதற்காக நான் பாடுபட்டேனோ, எந்த பாவங்களை விட்டு மக்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக இத்தனை நாள் வரை நான் கஷ்டப்பட்டேனோ, எந்த அகலாகை நற்குணங்களை போதிப்பதற்காக ஓயாமல் நான் உழைத்தேனோ, அதே விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு சொல்லித் தரக்கூடிய தலைவர்களை நான் உருவாக்கி விட்டேன். யார் அந்த ஜமாத்தில் யார் நிற்கிறார்கள்? கற்பனை செய்து பாருங்கள். ரசூல் அவர்கள் அந்த எட்டி பார்த்த அந்த சமயத்தில் ஜமாத் தொழுகையில் நிற்கக்கூடியவர்கள் யார்? அபூபக்கர் இமாமத் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பின்னால் உமர், உஸ்மான், அலி, தொல்ஹா, ஜுபைர் போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள். ஒவ்வொரு சஹாபியும் அடுத்த காலங்களிலே தலைவர்களாக பல நாடுகளை ஆண்டவர்கள், இஸ்லாத்தை கொண்டு போய் பல நாடுகளுக்கு சேர்த்தவர்கள். ஒவ்வொரு சஹாபியும் அங்கு நிற்கக்கூடியவர்கள் தலைவர்களாக இருந்தவர்கள். ஏற்கனவே பல தலைமைத்துவம் உள்ள சஹாபாக்கள் ரசூல் அவர்கள் பொறுப்பில் அனுப்பிவிட்டார். தன்னுடைய வாழ்க்கையிலே முஆஸ் பின் ஜபலை யமன் நாட்டுக்கு அனுப்பி விட்டார்கள். 25, 28 வயது, அவ்வளவுதான் முஆஸ் பின் ஜபலுக்கு. 17, 18 வயதுடைய உசாமா பின் ஸைத் அவர்களுடைய தலைமையில் பலஸ்தீனுக்கு ரசூல் அவர்கள் படையை ஏற்கனவே அனுப்பிவிட்டார்கள். பல தலைவர்கள் சஹாபாக்கள் வெளியே போயிருக்கிறார்கள், பல பேர் அந்த தொழுகையில் இருக்கிறார்கள். ரசூலுக்கு ஒரு திருப்தி, நான் போய்விட்டாலும் அடுத்து சமூகத்தை வழி நடத்தக்கூடிய தலைவர்களை நான் உருவாக்கி விட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் என்கிற ஒரு திருப்தியோடு ரசூல் அவர்கள் சந்தோஷத்தில் சிரித்த அந்த புன்னகைதான் அது. அன்பார்வர்களே, அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து சில உதாரணங்களை நாம் சொன்னோமே, அந்த விதத்தில் நாமும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு, அடுத்த தலைமுறைக்கு கொள்கையை, அமல் சாலே, தக்குவா, பாவங்களை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும், நற்குணங்கள் என்று எல்லா விஷயங்களையும் சொல்லித்தர வேண்டும். அப்போதுதான் அடுத்த தலைமுறை என்று அவர்களுடைய ஈமான் என்பது, அவருடைய மார்க்கம் என்பது பாதுகாக்கப்படும். ஷைத்தானுடைய தாக்குதல் 4 பக்கம் வந்தாலும் தன்னுடைய ஈமானை பாதுகாக்கும் அளவிற்கு அவருடைய உள்ளங்களிலே ஈமான் இருக்கும், கொள்கையின் உறுதி இருக்கும், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும். அது இல்லை என்று சொன்னால் சின்ன சின்ன ஃபித்னாக்கெல்லாம் அவர்கள் ஷைத்தானுடைய வலையில் அவர்கள் சிக்கி விடுவார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் அடுத்த தலைமுறை உருவாக்கக்கூடிய இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும். அதற்கு ஓயாமல் நாமும் என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றி உழைப்பை நாம் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சாலிஹான சுத்தமான ஒரு சந்ததியை, அடுத்த தலைமுறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்குவானாக. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இளைய சமுதாயத்தின் ஈமானை, மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழப்பங்களுக்கு மத்தியில் அதை பாதுகாத்து ஈமானுடைய நிலையில் அல்லாஹ் நம்மை, நம்முடைய பிள்ளைகளை வாழச் செய்து ஈமானுடைய நிலையில் மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி ذنب ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு அல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் சஹாபா பெருமக்களுக்கு தர்பியத்தை கொடுத்து ஒரு கியாம நாள் வரை மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தை வராத வகையில் ஒரு சிறந்த ஜமாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்களோ, அதே போல்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு அடிக்கடி தர்பியத் செய்த ஒரு முக்கியமான பகுதிதான் இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான ஒரு விஷயம். எப்போதும் நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கம் என்பது மறுமையாகவே இருக்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் நினைச்சுவார்கள். அடிக்கடி அதை சஹாபா பெருமக்களுக்கு சொல்லித் தருவார்கள். இன்னும் நம்முடைய பிள்ளைகள், இளைய சமுதாயத்தில் பல பேர் இந்த உலக வாழ்க்கை தான் பெரிய விஷயம் என்பதாக நினைத்துக் கொண்டு நவுது பில்லாஹ் இந்த திரைப்பட நடிகர்கள் அவர்களுக்கு பின்னால் போவது, தன்னுடைய நேரங்களை வீணாக்குவது என்று உலக வாழ்க்கையில் அவர்கள் மயங்கிய நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும், இந்த உலக வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது, நாம் மறுமைக்காக வேண்டி வாழ வேண்டியவர்கள். மறுமை சிந்தனை என்ன என்பதை நினைவூட்டுவது மிக மிக அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு போருக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த கனிமத் பொருட்களை என்ன செய்தார்கள்? புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த மக்களுக்கு வாரி வாரி கொடுத்தார்கள். காரணம், அவர்கள் இஸ்லாத்தை விட்டு போகக்கூடாது என்று அவருடைய ஈமானுக்காக வேண்டி, அவருடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி கூடுதலாக கனிமத் பொருட்களை தந்தார்கள். அப்போது புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த குறிப்பாக சில இளைஞர் சஹாபாக்கள் நினைச்சார்கள், என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த இந்த குறைஷியர்களுக்கு அதிகமாக கனிமத் பொருட்களை தருகிறார்,
அன்சார் சஹாபாக்கள் நாம் எவ்வளவு உழைப்பு செய்திருக்கிறோம், நமக்கு ரசூல் தரவில்லையே என்று சில வார்த்தைகளை விட்டு விட்டார்கள். இதை கேட்ட அதே அன்சாரை சார்ந்த இன்னொரு சஹாபி மூத்தவர், அவர் நினைச்சுகிறார் இந்த பேச்செல்லாம் தப்பு என்று அந்த பக்கம் அவருக்கு உண்டு. அவர் ரசூலுக்கு சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், இப்படிப்பட்ட சில பேச்சுகள் வருகிறது, நீங்கள் தான் இந்த நிலைமையை சரி செய்ய வேண்டும். உடனே ரசூல் சொன்னார்கள், இந்த இடத்தில் அன்சார் சஹாபா பெருமக்களை மட்டுமே வர சொல்லுங்கள், முஹாஜிரீன்கள் யாரும், குறைஷ் யாரும் வரக்கூடாது, அன்சார் சஹாபா மட்டுமே வரட்டும் என்று சொல்ல, அன்சார் சஹாபா மட்டுமே ஒன்று கூடிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆரம்பத்தில் சில வார்த்தைகளை சொன்னார்கள். நான் மக்காவில் ஆதரவு இல்லாத நிலையில் இருந்தேன், நீங்கள் தான் எனக்கு ஆதரவு தந்தீர்கள். மக்கத்து மக்கள் என்னை பொய்யாக்கினார்கள், ஆனால் நீங்கள் என்னை உண்மைப்படுத்தினீர்கள், நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்கள். ஆக நீங்கள் எனக்கு பல உதவிகளை செய்திருக்கிறீர்கள். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வழிகேட்டில் இருந்தீர்கள், அல்லாஹ் என்னை கொண்டுதான் உங்களுக்கு நேர்வழியை காட்டியிருக்கிறான் என்று அல்லாஹ் அவர்களுக்கு செய்த, ரசூல் அவர்கள் அந்த மக்களுக்கு செய்த உபகாரத்தையும், அந்த அன்சார் சஹாபா ரசூலுக்கு செய்த உபகாரத்தையும், இரண்டு விஷயங்களையும் சொல்லிவிட்டு இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கனிமத் பொருட்களை நான் எடுத்து கொடுப்பதாக நீங்கள் சொன்னீர்களே, சிலருடைய ஈமான் பலவீனமான நிலையில் இருக்கிறது என்பதை நான் உணரும் பொழுது நான் நினைச்சுகிறேன், அவருடைய ஈமானை பலப்படுத்துவதற்காக தான் பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களை நான் தக்க வைக்கிறேன். ஆனால் யாருடைய ஈமான் குறித்து எனக்கு பயம் இல்லையோ அவர்களுக்கு நான் சில சமயம் கொடுக்காமல் விட்டு விடுகிறேன். ஆக நான் உங்களுக்கு கொடுக்காமல் விட்டது உங்கள் மீது கோபம் கொண்ட காரணத்தினால் அல்ல, உங்களுடைய ஈமான் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை உணர்த்திவிட்டு அப்புறமாக ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அந்த அன்சார் சஹாபாவை பார்த்து, இந்த மக்கள் எல்லாம், இந்த மக்கத்து மக்கள் எல்லாம் இந்த கனிமத் பொருட்களை எடுத்து போகட்டும், ஆனால் நீங்கள் முஹம்மதை அழைத்து செல்வீர்கள், இது உங்களுக்கு போதாதா என்று சொன்னார்கள். அப்போது அன்சார் சஹாபாக்கள் எல்லோரும் அழுது சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், நமக்கு இந்த கனிமத் பொருட்கள் வேண்டாம், நீங்கள் நம்மோடு வந்தால் போதும், நீங்கள் நம்மோடு இருக்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவாதம் தந்தார்கள், நான் மரணித்தாலும் மதீனாவில் தான் மரணிப்பேன், மக்கா வெற்றி கொண்டு விட்டோம், மக்காவில் பிரச்சனை இல்லை என்கிற அடிப்படையில் நான் மீண்டும் தன்னுடைய பூர்வீகத்துக்கு போக மாட்டேன், மதீனாவில் தான் இறுதி வரை உங்களோடு நான் இருப்பேன். ஆக இந்த மக்கள் கனிமத் பொருட்களை எடுத்து போகும் பொழுது நீங்கள் முஹம்மதை அழைத்து செல்வீர்களே, இது போதாதா என்று கேட்க சஹாபா பெருமக்கள், நீங்கள் வந்தால் போதும் யார் ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். ஆக மறுமை வாழ்க்கை, மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நமக்கு மேலானது. இந்த உலக வாழ்க்கையின் ஆசபாசங்கள், இந்த வசதி வாய்ப்பு எல்லாம் அற்பமான விஷயங்கள் என்கிற அந்த சிந்தனையை அடிக்கடி ரசூல் அவர்கள் சஹாபாக்கு தருவார்கள். ஆக அதே விதத்தில் நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தர்பியத் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, இந்த தர்பியத்துக்கு எல்லாம் அவசியமான விஷயம் தான் என்னது? கல்வி. ஆரம்பத்தில் நான் படித்த அந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? இந்த நபி குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார், வேதத்தின் ஞானத்தின் கல்வியை சொல்லி தருகிறார், அதை கொண்டு பரிசுத்தப்படுத்துகிறார். ஆக பரிசுத்தப்படுத்துவதற்கு, தர்பியத் செய்வதற்கு கல்வி மிக மிக அவசியம். அந்த கல்வியை கொண்டுதான் சரியான தர்பியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தர முடியும். அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பள்ளிவாசலில் இளைஞர்களுடைய தர்பியத்துக்காக ஒவ்வொரு வாரமும் வகுப்பு ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஜும்மாவுக்கு பிறகு அந்த வகுப்பிலும் தன்னுடைய பிள்ளைகளை 10வது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தால், ஆண் பிள்ளைகள், அவசியம் அவர்களை அனுப்பி வைத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி நீங்கள் தர முயற்சி செய்யுங்கள். இது ஒவ்வொரு வாரம். அதில் குறிப்பாக வரக்கூடிய புதன்கிழமை அன்று விடுமுறை இருக்கும் காரணத்தினால் அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு இளைஞர்களுக்கு தர்பியா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலை 10 மணியில் இருந்து இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகை அல்லது இஷா தொழுகை வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இதில் பாடங்களும் நடத்தப்படும், பயான்களும் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். வெளியிலிருந்து சில உலமாக்களும் இன்ஷா அல்லாஹ் இதில் கலந்து கொள்வார்கள். ஆகவே 10 மணியிலிருந்து இஷா வரை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு, தர்பியா நிகழ்ச்சிக்கு அவசியம் தன்னுடைய இளைஞர்களை, தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்து பயனடைய செய்யுங்கள். இதில் இன்ஷா அல்லாஹ் அசருக்கு பிறகு நடைபெறக்கூடிய வகுப்பிலும் மக்ரிபுக்கு பிறகு நடைபெறக்கூடிய பயான்களிலும் இன்ஷா அல்லாஹ் பெண் பிள்ளைகளும் கலந்து கொள்ளலாம். 10 மணியிலிருந்து அசர் வரை இன்ஷா அல்லாஹ் ஆண் பிள்ளைகளுக்கு மட்டுமே ஏற்பாடு செய்யப்படும். அசரிலிருந்து இஷா வரை 2 அமர்வுகள் இன்ஷா அல்லாஹ் பெண் பிள்ளைகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு இருக்கும். ஆக தன்னுடைய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளையும் இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைத்து அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லித் தருவதற்காக இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய முயற்சிகளில் பரக்கத் செய்வானாக. நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானை, அல்லாஹ்வுடைய பயத்தை, தக்வாவை வழங்குவானாக.
ஒரு சாலிஹான சந்ததிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி தருவானாக. ஆமீன். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين واخذل الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.